2026 4ஆம் மாதம் 21ஆம் தேதி இந்தியாவில் மரணமடைந்த நபர் ஒருவரின் சடலத்தை இலங்கை நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக எமது ஹுசைன் ரஷாட் ஹாஜி அவர்களிடம் உதவி கேட்டு தொலைபேசி அழைப்பொன்று வந்தது. அதனைத் தொடர்ந்து எமது ஹுசைன் ரஷாட் ஹாஜி மற்றும் ஹுசைன் ரஷாட் ஜனாசா ஃபவுண்டேஷன் அண்ட் எடுகேஷனின் வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் நஜா அவர்களும் விமான நிலையத்திலிருந்து அந்த சடலத்தின் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் வரை அனைத்து சட்டத்திட்டங்களையும் செய்து உரியவர்களிடம் ஒப்படைத்தார்கள். பாடியை இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரியா, என்ன தெரியல, உங்க இது பிளாக்கா இருந்துக்குது. நான் பண்ணா நீங்க பண்ணாலும் கை மாறி படிச்சா தெரியும். அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவ தங்கச்சி தான் அந்த பொம்பளை, அந்த பிள்ளை தங்கச்சி. மற்ற இன்னொருத்தர் வாப்பாடு தம்பி பிளட் டெஸ்ட் தங்கச்சி பேர்ல அந்த பிள்ளை சைன் பண்ணி பாடி எடுக்கணும். ஆனா நீ பாடியை வந்து கொழும்பு இந்தியா கொண்டு போறாங்க, பாடியை சென்னைக்கு. சரியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். குட் ஈவினிங். HRG President Hussein Rashad Janazah Foundation, social service for all communities, free service. Today 21st August 2026, there is a dead body to say we want to send it to India, Chennai. So I came to the Raymond house. Inshallah. Thank you. Yes, sir. I am Hussein Bolt. I can. The body you get certificate. Yeah. Flight booking flights for Mumbai or wherever. Yeah. So all the details the insurance will give us. Insurance. No, it was about 30,000. No, Close to 3 million. Yeah, 3 million. 2.5 to 3. 2.5. Okay. If you get ashes, send the ashes. That's much less. Yeah, I see. It's about less than 100. Yeah. Okay, this is a card, no? Yeah, that's a card. That's a company card. This is the email address. Yeah. Ambulance yours? Yeah. You have to remove. Okay, I will not take it. Give me Okay. numbers. Yeah. Hussein Rashad Janazah Foundation. 52 years I am doing free service. My name is Hussein Bolt. Yeah, Hussein. Yeah. 1974. Huh? 1974. 94 and since. No, 52 years. I was born in that year. You are born. In July. Yeah. So how many are basic? அஸ்ஸலாமு அலைக்கும். பிரசிடென்ட் 4 மணிக்கு பொடி வாரன்னு சொன்ன பிரசிடென்ட் ஃப்ளைட் டிலேன்னு சொல்லி 9:30 மணிக்கு தானே வருது. அதால் பிரசிடென்ட் நான் இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து இந்த காகோ கேஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எப்படியும் 10-11 மணி ஆகும் ஃபுல்லாக கிளியர் ஆகிறதுக்கு. நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போட வேண்டும் பிரசிடென்ட். நான் இப்போ இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் நிற்கிறேன் பிரசிடென்ட். சரி பிரசிடென்ட், ஓகே எல்லா காவல். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் பிரசிடென்ட். நான் இப்போ ஏர்போர்ட்டில் தான் பிரசிடென்ட் இருக்கிறேன், இறைவல் இருக்கிறேன். ஃப்ளைட்டெல்லாம் வந்துட்டேன். இப்போ உள்ளுக்க வந்திக்கு தானே எங்களோட ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கிறாரு, அதில் வந்து சைன் பண்ணிட்டு எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஜேஎம்மோட செரிஃபை பண்ணிக்கொள்ளணும். ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது, அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் கோல் ஒன்று தான், கொஞ்சம் வெயிட் பண்ண பிரசிடென்ட். நான் கட்டாயம் கோல் எடுக்கிறேன். ஓகே பிரசிடென்ட், அதோட காவல். அஸ்ஸலாமு அலைக்கும் பிரசிடென்ட். இந்த பொடி நாளைக்குது, நாளை இப்போ தான் வந்திக்குது பிரசிடென்ட். நான் இப்போ இது உள்ளே தான் இருக்கிறேன். நான் முடிச்சுட்டு வாரேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ 12 மணி ஆகுது. நாளை தான் பிரசிடென்ட் கிளியர் பண்ண எல்மாகும். ஏன்னு சொன்னால் 4 பொடியும் இப்போ தான் வந்திக்குது. இப்போ கிளியர் பண்ணதுக்கு மிச்சம் டைம் ஒன்று போகுது பிரசிடென்ட். இன்ஷா அல்லாஹ் நான் பேத்துட்டு விலனைக்கு வாரேன். இப்போ டைம் வந்து 12 மணி ஆகுது பிரசிடென்ட். சரியாக 12 மணி உள்ளே தான் நிற்கிறேன். நான் முடிச்சுட்டு அடிக்கிறேன். பிரசிடென்ட் இப்போ நான் இது கட்நாயக்க போலீஸில் தான் இருக்கிறேன் பிரசிடென்ட். இப்போ தான் வந்தேன் இது கட்டுத்துறை எழுதுறதுக்கு. இவங்க தான் பாரக்காரையா, இவங்க தான் பொடியை கொடுப்பாங்க. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வர சொல்லிக்கிறாங்க பிரசிடென்ட். சரி பிரசிடென்ட், நல்ல இன்ஷா அல்லாஹ். அதற்காக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் பிரசிடென்ட். இப்போ தான் பிரசிடென்ட் நான் இது காகக்குள்ளே வந்தேன். இந்த இதுக்குள்ளே தான் நிற்கிறேன். இப்போ தான் வந்தேன் மட்டும் இது நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறேன் சரி நான் வீடியோ போட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் கொடுத்து ஆரம்பிச்சிடலாம். சரியா, உள்ளே தான் ஈக்கிறேன் நான். இது என்ன இதுன்னு சொல்லி நான் அடுத்த ஸ்டெப் நான் உங்களுக்கு பார்த்துட்டு மெசேஜ் கொண்டு தரலாம். சரியா, ஓகே பிரசிடென்ட். இப்போ டைம் வந்து சரியாக நான் நம்புகிற மாதிரிக்கு 11:45 11:45. ஓகே பிரசிடென்ட்.
இப்போ தான் இந்த ஏர்போர்ட் ஹெல்த் ஆஃபீஸர் இருக்குதானே அதுக்குள்ளே தான் நிற்பிக்கிறேன். அடுத்தது வந்து நாங்கள் தான் போகிறோம். அதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் ஏதாவது சரி அவங்களை பார்த்துட்டு கட்டாயம் சொல்லி தான் பிரசிடென்ட். சரி பிரசிடென்ட், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் பிரசிடென்ட். பிரசிடென்ட், நான் இப்போ தான் வந்தேன் பிரசிடென்ட். ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறேன். கொரோனா வரத்துக்கு எப்படியும் 9 மணி மட்டும் ஆகும். நான் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று தரேன். சரியா? கொரோனா ஆஃபீஸ்க்கு போகவும் வேணும். அந்த வேலையை முடிச்சுட்டு நான் கால் ஒன்று தரேன். இப்போ சரியாக 8:10 பிரசிடென்ட் டைம். நல்லா நான் உங்களுக்கு இன்பாக்ஸே தான் இந்த மெசேஜை போட்டேன்னா. சரி பிரசிடென்ட், ஓகே. நல்லாடா கவலா. நான் வேலையை முடிச்சுட்டு நான் அடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் பிரசிடென்ட். நான் இதே மோச்சரிக்கிட்டு தான் வந்தேன். இந்த 4 பொடியில் இப்போ தான் இந்த பாக்ஸை உடைக்கிறாங்க பிரசிடென்ட். இதுக்கப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டத்தில் எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் வேலையை முடிக்கவும் வேணும். இப்போ தான் பாக்ஸ் எல்லாம் உடைக்கிறாங்க. அதால் பிரசிடென்ட் இன்ஷால்லா நான் வேலையை முடிச்சுட்டு நான் அடிக்கிறேன். இப்போ டைம் வந்து சரியாக 12:15 ஆகுது. வேலையை நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கோல் ஒன்று தரேன் பிரசிடென்ட். நல்லா இன்ஷால்லா. இப்போ தான் பிரசிடென்ட் உடைக்கிறாங்க. இதுக்கு போகிறது தான் போஸ்ட்மார்ட்டம் வேலை, அந்த வேலை இந்த வேலை எல்லாத்தையும் முடியும் இன்ஷால்லா. முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு நாவே கோல் ஒன்று தரேன் இன்ஷால்லா. நல்ல பிரசிடென்ட், ஓகே. எல்லாரோட கவல் நான் உங்களுக்கு கவல் பிரசிடென்ட். இந்த இப்போ தான் பொடி உடைச்சாங்க. தான் அவங்க தான் அழுதாங்க பிரசிடென்ட். பாவம் பிரசிடென்ட். அவனோட மகள் தான் இந்த அழுது கொண்டிருக்கிறாங்க. அதால் பிரசிடென்ட் இப்போ பொடி வந்து கல்லாகிக்குது. முடிச்சுட்டு நான் அடிக்கிறேன் பிரசிடென்ட். சரியா? சரி பிரசிடென்ட், ஓகே பிரசிடென்ட். கல்லாகிக்குது பிரசிடென்ட். பொடி கல்லாகிக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும் பிரசிடென்ட். நான் இந்த வெயிட்டிங் ஏரியாவில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் பிரசிடென்ட், பொடி வந்து கல்லாகிக்குது. ஜேஎம்ஓ இப்போ ஜேஎம்ஓ பார்த்து உள்ளுக்க தண்ணியை ஊற்றி வச்சுக்கிறாங்க. சரியாக 2 மணிலேருந்து வச்சுருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 4:20 ஆகுது. பொடி வந்து லூஸ் ஆகுது இல்லை, அப்படியே கல்லாகி தான் நெய்க்குது. என்ன செய்கிறேன்னு வேணது இல்லை பிரசிடென்ட். இன்னும் இங்கே தான் நீந்து கொண்டிருக்கிறேன். இல்லை, இவன் தான் கட்நாயக்கா போலீஸ். அவனு தான் பரவானே பண்ணதை கேட்கலாம். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி பிரசிடென்ட், நான் முடிச்சுட்டு நான் அடிக்கிறேன் பிரசிடென்ட். ஓகே பிரசிடென்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் பிரசிடென்ட். இப்போ டைம் வந்து சரியாக 5 மணி ஆகுது. சரியா? எல்லா வேலையும் அல்ஹம்துலில்லாஹ் நான் முடிஞ்சிட்டேன். இதாகிக்குது. இவங்கள்ட்ட பொடி இப்போ ஏற்ற போகிறாங்க பிரசிடென்ட். வெஹிக்கிளில் தான் ஏற்ற போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஏற்றின பிறகு நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ தான் வேலை முடிஞ்சிக்குது. 5 மணி டைம். சரி பிரசிடென்ட், அதோட காவல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.